மாமா இவ்வளவு நேரம் போய் பலகாரம் கொண்டு வரட்டா? ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்துட்டேன். வீட்டுல இருக்கும்போது யாராவது ஹோட்டல்ல போய் சாப்பிடுவாங்களா? வீட்டுல கிடைக்கலன்னா வெளியே சாப்பிடறான்னு என் ஃப்ரெண்ட் சொன்னானுங்க. தன்மானம் தடுத்ததால சும்மா வந்துட்டேன். ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? எதையோ பறி கொடுத்த மாதிரி. நான் பறி கொடுத்தது பெரிய கதை. பக்கத்துல வந்து சொர்க்கத்தை எல்லாம் சீன் ஒதுக்கி தள்ளனேன். எனக்கு தகுந்த சொர்க்கத்தை நானே கட்டிக்கலாம் நினைச்சேன். பலன் இப்ப நரகத்துல இருந்து வேகிறேன். சொர்க்கம் நரகம்னு கிட்ட இது கிழவன் கிழவிங்க பேசுற பேச்சு. நீங்க மாமா இந்த வயசுல இப்படி பேசுறீங்க? விதி, தல விதி. ஏன் இப்படி கோவம் கோவமா பேசுறீங்க? அத்தை ஏதாவது திட்டினாங்களா? என் மனசு சரியில்லை. சரி பேசாம படுத்து தூங்க, எல்லாம் சரியா போயிடும். டேய் பாலு, அவ உன் பொண்டாட்டி தானே? போடா, பயப்படாத. தூள் பண்ணிடு. ஏன் மாமா ஒரு மாதிரியா பாக்குறீங்க? எனக்கு பயமா இருக்கு. ஒண்ணு இல்ல, இந்த பார், தூக்கம் வர வரைக்கும் எதை விளையாடலாமே. விளையாடலாம். பல்லாங்குழி விளையாடலாமா, தாயம் விளையாடலாமா? சே, அதெல்லாம் பழைய விளையாட்டு. புதுசா ஒரு விளையாட்டு சொல்லி தரேன். என்ன விளையாட்டு? அது அப்படி உட்காரு. எங்க கைய நீட்டு, கைய நீட்டு. என்ன மாமா கைய கட்டுறீங்க? கண்ணாமூச்சி விளையாடும் போது கண்ணை கட்டுவாங்க பாரு. ஆமா, அது மாதிரி இது ஒரு புது விளையாட்டு. இது வரைக்கும் நான் ஆடினதே இல்ல. நானும் தான். என்னது? ஒண்ணு இல்ல, எங்க வாய தர. முட்டாய் கெடுக்க போறீங்களா? ஆமா, ஆனு தர. என்னைய உன் மேல கைய வைக்க கூடாதுங்கிற? நான் உன் புருஷன்டி, எனக்கு இல்லாத உரிமையா? இப்ப பாருடி, பூந்து விளையாட. என்னவே நீதி தண்டனையில் சரண்ராஜ் மாதிரி, 24 மணி நேரத்துல சத்யராஜ் மாதிரி, தம்பிக்கு அந்த ஊர்ல ரஜினி மாதிரி வேர்க்க வெறுவெறுக்க உன்னை நான் என்ன பண்ண போறேன் பாரு. ஏய், கீழே விழுந்தால மீசையில மண்ணு ஒட்டலடி. என்ன பண்றேன் பாரு. எங்க ஓட? என்னடி தள்ளுற? தாலி கட்டின புருஷங்கிறதுனால இந்த ஒரு தடவை உங்களை மன்னிச்சிடுறேன். மறுபடியும் உங்க ரவுடித்தனத்தை என்கிட்ட காட்டுனீங்க, அப்புறம் அந்த வெள்ளிக்கிழமை ராமசாமிக்கு பண்ண மாதிரி உங்களை பண்ணிடுவேன். யார் அந்த வெள்ளிக்கிழமை ராமசாமி? எங்க கிராமத்துல ஒரு பெரிய ரவுடி. ஒரு நாள் நான் குளிச்சுட்டு வந்துட்டு இருக்கும் போது, ராஜாத்தி, ரொம்ப நாளா எனக்கு உன் மேல ஒரு ஆசை. ஏன் எங்கேயாவது மலையில போய் முட்டிக்க? வாயேன், 2 பேரும் சேர்ந்தே முட்டிக்குவோம். விடு, விடு, விடு. என்னடி இது? சாமதான பேத தண்டை எதுக்குமே ஒத்து வர மாட்டேங்கிறீ நீ. மாமா, இனிமே இந்த விளையாட்டு எல்லாம் வச்சுக்காதீங்க. ஒரு சமயம் போல ஒரு சமயம் நான் இருக்க மாட்டேன். அப்புறம் எனக்கு கோவம் வந்து உங்க காதியம் கடிச்சு துப்பிட்டே. மாட்டேன். இது வரைக்கும் மாட்டிக்கிட்டதே போதும். இனிமே உன் பக்கத்துல படுத்தாலே ஆபத்து. நான் பாட்டுக்கு தூக்கத்துல கையை மேல போட்டு நீ ஏதாவது கடிச்சு துப்பிட்டீங்கன்னா ஐயோ, நினைச்சாலே பயமா இருக்கு. ஐயோ,
உன் அக்காவுக்கு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்த பிறகு இதெல்லாம் வச்சுக்கோ. அவசரப்படாத. அப்புறம் ஒருவேளை உண்மை தெரிஞ்சதும் நீ அப்படி மாறு வேஷம் போட்டு என்னை ஏமாத்தலாமான்னு திருப்பி கேட்டா கதையே மாறிடும். ஜாக்கிரதை.